நம்ம ஊரில் யாருக்காவது திங்ஸ் வாங்கிட்டு போனோம்னா அந்த திங்ஸை மட்டும் கொடுத்துட்டு அந்த கட்டைப்பையை நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுவோம் தெரியுங்களா. இந்த ஊருக்கு வந்த புதுசில் நானும் அப்படி தான் இருந்தேன். யார் வீட்டுக்காவது போனால் அந்த திங்ஸை மட்டும் கொடுத்துட்டு அந்த பையை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆஃப்டர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம கிஃப்ட்டை விட கிஃப்ட் கவர் தான் முக்கியம் அப்படின்ட்டு. இங்கே எங்கள் வீட்டுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போனாலும் ஒரு கிஃப்ட் பேக் வச்சு அதுக்குள்ளே தான் போட்டு கொடுக்கணும். அந்த கிஃப்ட் கவரே வந்து ஒரு $6 $7 இருக்கும். மினிமமாக ஒரு $500 அந்த கவர் மட்டுமே. நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது பீஸாலாம் சாப்பிட்ருக்க மாட்டோம். கேக்கே வந்து ரேராக தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த ஊரில் வந்து கேக்கும் பீஸாவும் அவ்வளோ மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிரும். ஒன்று நம்ம பிள்ளைங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவாக இருக்கும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டேவாக இருக்கும். எல்லா பர்த்டே பார்ட்டிலையும் இந்த பீஸா கேக்கு இதை தான் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. வீட்டிலே கேக்கு பீஸாலாம் சாப்பிட்டுட்டு மாலில் வந்து ரிட்டன் கிஃப்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டைம் மால்லே போச்சு. கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தேன், நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன்.